இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்னென்னவோ இளம் தலைமுறையினர் பேசுகிறார்கள். காங்கிரஸோடு எங்களுக்கு முரண்பாடு. அந்த கூட்டத்தில் காங்கிரஸை பற்றி நான் பேசினேன், கடுமையாக விமர்சனம் செய்தேன். ஆனால் இன்றைக்கு நான் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறேன். சமரசம் செய்து கொண்டு அல்ல, பதவி என்கிற அடிப்படையில் அல்ல. இந்திய அரசியல் சூழலில் காங்கிரஸோடும் இணைந்தால்தான் சனாதன பாசிச பயங்கரவாதிகளை வீழ்த்த முடியும். அந்த பொட்டன்ஷியல் பவர் காங்கிரஸுக்கு இருக்கு. அது ஆட்சிக்கு வராமல் இருக்கலாம், எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம். நேஷனல் பார்ட்டி தேசிய கட்சி என்று வருகிற போது பிஜேபிக்கு எதிராக இன்றைக்கு ஒரு கட்சி தேசிய அளவில் இருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் கட்சி தான். இப்போ காங்கிரசும் இடதுசாரிகளும் சேர வேண்டும் என்பதை 10 ஆண்டுகளாக பேசுகிறோம். முதலாக மோடியை வேட்பாளர், பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்த போது கடுமையாக கண்டனம் தெரிவித்து ஆபத்தை உணர்த்தி பேசிய இயக்கம். அதை இன்றைக்கு எஸ்விஆர் அவர்கள் தன்னுடைய அணிந்துரையிலே பதிவு செய்திருக்கிறார். பாசிசம் வாசல்படியில் என்று ஒரு ஆய்வுக் கட்டுரை நான் எழுதினேன். இங்கே உள்ள இடதுசாரி சிந்தனையாளர்கள் கூட அந்த ஆபத்தை அன்றைக்கு உணராமல் இருந்தார்கள். ஆனால் அந்த ஆபத்தை உணர்ந்த முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் என்று பதிவு செய்திருக்கிறார். அப்போதே நான் சொன்னேன், பதறினேன். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையில் பதறிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஐடியாலஜி தான். தனிப்பட்ட முறையில் நமக்கு மோடி அவர்களை பற்றி எதுவும் தெரியாது, காழ்ப்புணர்ச்சி கிடையாது. பிஜேபி பற்றி தனிப்பட்ட முறையில் நமக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டுமானால் அவர்களின் கோட்பாடு சனாதனம் என்கிற பாசிசம் வலுப்பெற்று விடக்கூடாது. அதனால தான் இப்போ கூட நாம் தென்னிந்தியாவிலேயே இவிஎம்ஐ எதிர்த்து 2 கட்ட போராட்டத்தை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். 2 கட்டம் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். 2வது பேசும்போது நான் சொன்னேன், தேர்தலில் நாங்கள் போட்டியிடாமல் புறக்கணிக்கவும் தயாராக இருக்கிறோம், நாட்டை காப்பாற்றுவதற்கு, இவிஎம்ஐ தடுப்பதற்கு என்று. இதெல்லாம் நான் வெறும் பேச்சா பேசல, ஆழ் மனதிலிருந்து சொல்றேன். அந்த அளவுக்கு ஆபத்து இருக்கு என்கிற காரணத்தினால் சொல்லுகிறேன். சும்மா நாங்கள் 2 பேரும் ஜெயிச்சு போறதுனால ஒன்றும் பெரிய மாற்றம் நிகழ்ந்துட போறதில்லை. ஆனால் இவிஎம்முக்கு எதிராக போராட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த உணர்வை மக்களிடத்திலே வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நான் ஆழமாக உணர்ந்த நிலையில் தேர்தலை புறக்கணிக்கவும் தயார் என்று நான் சொன்னேன். தோழர்களே, தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அவர்கள் என்னதான் தலைகீழாக நின்றாலும் அவர்களால் இங்கே வேரூன்ற முடியாது, காலூன்ற முடியாது என்கிற நம்பிக்கை நமக்கு உள்ளது. அதிமுகவின் வாக்கு வங்கியை தம் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக மோடி இன்றைக்கு பல்லடத்திலே பேசுகிற போது எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் வானளாவ புகழ்ந்து பேசியிருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தபோது மோடியா லேடியா என்று சவால் விட்டவர். கருத்தியலாக அவர்களுக்கு பெரிய முரண் கிடையாது, அமைப்பு ரீதியாக அவர்களுக்கு முரண். மோடி கிரேஸ் என்பது, மோடி சம்பந்தப்பட்ட ஒரு ஈர்ப்பு என்பது அதிமுக தொண்டர்களையும் ஈர்த்து விடக்கூடியதாக இருந்துவிடக்கூடாது. அதை தடுக்க வேண்டுமானால் மோடியை எதிர்க்க வேண்டும் என்கிற உத்தியை அன்றைக்கு ஜெயலலிதா எடுத்துக்கொண்டார். அவருக்கு சனாதனத்தில் முரண்பாடோ அல்லது அயோத்தியா பிரச்சனையில் முரண்பாடோ ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதிலே முரண்பாடோ எதுவும் கிடையாது. பிஜேபிக்கு என்ன ஸ்டாண்டோ அதுதான் ஜெயலலிதாவுடைய நிலைப்பாடும். ஈழத்தமிழர் பிரச்சனையிலும் அப்படித்தான்.